நம்ம வந்து குயிக்கா ஒரு எண்ட் ஆஃப் வீக் அனாலிசிஸ் ஓகே மண்டேக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். இன்னைக்கு சாட்டர்டே என்னென்ன டேப்லாம் முக்கியமா பாக்குறது நம்ம இந்த ஃபின்வெஸ்டோ டூல் கிட்ல அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளோபல் இண்டிசஸ் அந்த குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் இண்டிசஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். லாஸ்ட் ஒரு ஒன் டே பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்ஸும் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பயங்கர ஃபால். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்தியன் மார்க்கெட்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா விழுந்திருக்கு 1.1% அப்படின்னு. யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா கன்னாபின்னா விழுந்திருக்கு. ஜப்பான் கன்னாபின்னான்னு விழுந்திருக்கு. ஒன் வீக் டைம் ஃப்ரேம்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்தியா தவிர மத்த மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா விழுந்திருக்கு. ஸோ குளோபல் லெவல்ல மொமெண்டம் வந்து கண்டிப்பா பேரிஷா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதை குறிக்குது? அது பிரைஸை குறிக்குது. ஸோ பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா மொமெண்டம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த பேஜ்ல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிரைஸ் மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம். மொமெண்டம் பேரிஷா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஐடிஏ கேஷ் மார்க்கெட் டேட்டா அந்த டேபுக்கு நம்ம போவோம். இதுல வந்து இந்த ஃபால்லலாம் எஃப்ஐடிஏ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸ் போட்டுக்கோங்க. பேசிக்கா வந்து 29th இருந்து 2nd ஓகே. ஸோ அதை இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் எப்படி இருந்திருக்கு? ஓவராலா பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை தான் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடிஏ உடைய சம் பாத்தீங்கன்னா 4400 crores. ஆனா எஃப்ஐ குறிப்பா பாத்தீங்கன்னா 12,000 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் குறிப்பா பாத்தீங்கன்னா 17,000 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்றாங்க. அட் த சேம் டைம் கீழே விழுந்தா பையும் பண்றாங்க, சப்போர்ட்டும் பண்றாங்க. பட்ஜெட்டை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் ஒரு செல்லிங் ஸ்பீட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ குளோபலா மார்க்கெட்ஸ் வந்து டவுன்ல இருக்கு. எஃப்ஐஎஸும் வந்து லாஸ்ட் 2nd ஆகஸ்ட் செல் தான் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து கொஞ்சம் பை பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐடிஏ கேஷ் மார்க்கெட் டேட்டா இதை வச்சு அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஃப்ஐடிஏ என்ன பண்றாங்க சேர்த்து வச்சும் நீங்க பார்க்கலாம். ஓவராலா வந்து எஃப்ஐ செல் பண்ணியிருந்தாலும் டிஐஎஸ் வந்து அவங்களோட ஜாஸ்தி பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ஸ் கொஞ்சம் மேலேயும் புஷ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐ பொசிஷன்ஸ் தனியா நம்ம வந்து இந்த எஃப்ஐடிஏ பொசிஷன்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதுல எஃப்ஐ உடைய பொசிஷன்ஸ் தனியா நம்ம ட்ராக் பண்ணுவோம். கீழே டிஐ உடைய பொசிஷன்ஸ் தனியா ட்ராக் பண்ணுவோம். எஃப்ஐ பொசிஷன்ஸ்ல வந்து 3 செக்ஷன் இருக்குங்க. கேஷ் மார்க்கெட் ஆக்டிவிட்டி இருக்கும். அதுல கேஷ் மார்க்கெட்ல அவங்க பை பண்றாங்களா செல் பண்றாங்களா அப்படின்னு இருக்கும். இப்போ போன டேப்ல நம்ம பார்த்தோம்ல இங்க கேஷ் மார்க்கெட் ஆக்டிவிட்டி நம்ம தனியா பார்த்திருப்போம். இப்ப நம்ம பார்த்தோம்ல அதை வந்து நம்ம இங்க ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஒரு கிராஃப் மாதிரி நம்ம பிளாட் பண்றோம். ஸோ அவங்க வந்து எப்படி செல் பண்ணியிருக்காங்களா பை பண்ணியிருக்காங்களான்னு மோஸ்டா வந்து 4 நாள் போன வாரம் வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க. மண்டே செல், டியூஸ்டே செல், வெனஸ்டே செல், தேர்ஸ்டே கொஞ்சம் பை, ஃப்ரைடே மறுபடியும் செல். ஓவராலா செல் தான் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அடுத்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கும். இப்போ ஜூலை மாசம் ஸ்டார்டிங்ல இண்டெக்ஸ்ல எவ்வளவு லாங் பொசிஷன்ஸ் வச்சிருந்தவங்க அந்த லாங் பொசிஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதை இங்க பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நோ லாங் பொசிஷன்ஸ் ஆர் நியூட்ரல் பொசிஷன்ஸ் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இந்த பெரிய ஃபால்ல அவங்க லாங் பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ்லயும் பாத்தீங்கன்னா லாங் பொசிஷன்ஸ் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டாக்ஸ்ல இன்னும் லாங் பொசிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இண்டெக்ஸ் லெவல்ல அவங்க லாங்கா இல்ல. ஓவரால் மார்க்கெட் லெவல்ல நிஃப்டி லெவல்ல அவங்க வந்து ரொம்ப பெருசா புல்லிஷா இல்ல. ஸ்டாக் லெவல்ல கொஞ்சம் இன்னும் புல்லிஷா தான் இருக்காங்க. பட் லாங் பொசிஷன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. டிஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க கேஷ் மார்க்கெட்ல பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹெட்ஜிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ உடைய இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பொசிஷன்ஸ் என்ன நமக்கு சொல்லுதுன்னா அவங்க எந்த லெவலுக்கு ஹெட்ஜிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு சொல்லுது. இந்த லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஐஎஸ் ஆக்சுவலி இந்த ஃபால்ல கூட அவங்க ஹெட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கூட ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கறத அவங்க ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் வந்து டேட் ரேஞ்ச் இதுல இன்க்ரீஸ் பண்றேன். லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸ் நம்ம ஆக்டிவிட்டி பார்ப்போம். மே 1st இருந்து பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியும். டிஐஎஸ் வந்து எந்த லெவலுக்கு ஹெட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா, மே மாசம்லாம் பெருசா அவங்க ஹெட்ஜ் பண்ணல. பட் மார்க்கெட் இன்கிரீஸ் ஆக ஆக இந்த ஹை லெவல்ஸ்ல அவங்க ஹெட்ஜிங் பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து பயங்கரமா அவங்க ஷார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் விழுந்ததுன்னா இந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். இதுதான் நம்ம ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஐஎஸ் வந்து என்னதான் கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணாலும் கொஞ்சம் காஷியஸா தான் இருக்காங்க அப்படிங்கறத இந்த பொசிஷன்ஸ் நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. ஸோ டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா அப்படிங்கிறது வந்து அவங்க ஹெட்ஜிங் எந்த அளவுக்கு பண்றாங்க, எந்த அளவுக்கு காஷியஸா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க காஷியஸா இல்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இண்டெக்ஸ்ல வந்து ஷார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு சிக்னிபிகண்டா ஷார்ட் பண்ணாங்க. ரொம்ப பயப்படல அவங்க. சோ அவங்களே வந்து கேஷ் மார்க்கெட்ல தொடர்ந்து பை தான் பண்றாங்க. சோ கீழ விழுந்தா நாங்க கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத அவங்க
சிக்னிஃபை பண்றாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எஃப்ஐஎஸ் வந்து அவங்க இண்டெக்ஸ் லாங் பொசிஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. முன்ன இருந்த அளவுக்கு அவங்க புல்லிஷா இல்ல. இந்த ஹைஸ்ல பாத்தீங்கன்னா, அவங்க லாங் பொசிஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இம்மீடியட்டா அவங்க ரொம்ப பேரிஷா இல்ல. ஆனாலும் வந்து அவங்க புல்லிஷாவும் இல்ல. முன்ன இருந்த அளவுக்கு புல்லிஷாவும் இல்லன்னு தெரியுது. எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாங் பொசிஷன்ஸ குளோஸ் பண்றாங்க. டிஐஎஸ் பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே காஷியஸா தான் இருக்காங்க. எப்பயுமே வந்து மார்க்கெட் விழலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, அவங்க கேஷ் மார்க்கெட்ல பையும் பண்றாங்க. சோ 2 பேருடைய வியூ பாயிண்ட் இதுவா தான் இருக்கு. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் பொசிஷன்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்கும். இதுல எஃப்ஐஐ, ரீட்டெயில், ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ், டிஐஐ இவங்க 4 பேருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? பொசிஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிறது வருது. எஃப்ஐஎஸ் வந்து இண்டெக்ஸ்ல லாங் பொசிஷன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ரீட்டெயில் பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல இப்பதான் வந்து லாங் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபால்ல. ப்ராப் பாத்தீங்கன்னா, இந்த ஃபால்ல அவங்களும் இண்டெக்ஸ்ல ஷார்ட்டா தான் இருக்காங்க. டிஐயும் பாத்தீங்கன்னா, அவங்க இண்டெக்ஸ்ல ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சோ முன்ன இருந்த ஆகஸ்ட் 1 இவ்ளோ ஷார்ட் பொசிஷன்ஸ் இருந்தது. செகண்ட் அன்னைக்கு ஷார்ட் பொசிஷன்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ ரீட்டெயில தவிர எல்லாருமே வந்து ஷார்ட் சைடு ஆஃப் த மார்க்கெட்ல தான் இருந்திருக்காங்க. லாங்கா இருக்கிறது கம்மி பண்ணியிருக்காங்க. இவங்க ஷார்ட்டா இருந்து இன்னும் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸும் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஷார்ட்டுக்கும் ஆப்போசிட்டா ரீட்டெயில் தான் லாங் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டேஞ்சர் சிக்னல்ங்க. ரீட்டெயில் மட்டும் லாங்கா இருக்காங்க. மத்த 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஷார்ட் சைடு ஆஃப் த மார்க்கெட் மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் சிக்னல். இது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, மார்க்கெட் இன்னும் கீழ விழறதுக்கான சான்ஸ் இருக்கு. எஃப்ஐயும் வந்து மார்க்கெட் இன்னும் விழலாம்னு எதிர்பார்க்குறாங்க. டிஏஎஸும் வந்து மார்க்கெட் விழலாம்னு எதிர்பார்க்குறாங்க. ப்ராப்ஸும் வந்து மார்க்கெட் விழலாம்னு ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மண்டே ஓப்பன் ஆகும்போது இவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, இன்னும் ஒரு ஃபால் இருக்கும். மேபி 24,500 வரைக்கும் ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது இவங்க எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ரீட்டெயில தவிர மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன். பொதுவா இந்த எஃப்ஐஎஸ் வந்து ஷார்ட்டா இருக்காங்க. ப்ராப்ஸும் வந்து ஷார்ட் சைடுல இருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் எந்த சைடுல இருக்காங்களோ, மோஸ்ட்டா மார்க்கெட் வந்து ஷார்ட் டெர்ம்ல அந்த சைடு தாங்க மூவ் ஆகும். ஸோ எஃப்ஐயும் ப்ராப்பும் ஒரே டைரக்ஷன்ல ஷார்ட்டோ இல்ல லாங்கோ பில்ட் பண்ணாங்கன்னா, அந்த டைரக்ஷன்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ரீட்டெயிலுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கிறதும் பெட்டர். ஃபைனலா வந்து நம்ம இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் பார்ப்போம். வீக்லி அனாலிசிஸ்ல லாஸ்ட்டா நம்ம பார்க்குற விஷயம் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ரொம்ப நாளா புல்லிஷ்ல இருந்துச்சு. பட் ஃப்ரைடே அன்னைக்கு பெருசா வந்து அதுல செல் ஆஃப் அண்ட் நீங்க பார்க்கலாம். பிரைஸும் ஃபாலு, மேக்ஸ் பெயினும் சிக்னிஃபிகன்ட்டா ஃபால் ஆயிருக்கு. மந்த்லி மேக்ஸ் பெயின் கீழ இருக்கும். இந்த பேஜ் பத்தின யூசேஜ் வந்து அது செப்பரேட்டா நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா, வீக்லி மேக்ஸ் பெயின் வந்து நல்லா ஷூட் அப் ஆச்சு. ஆனா பிரைஸ் ஷூட் ஆன அளவுக்கு மந்த்லி மேக்ஸ் பெயின் ரொம்ப மூவ் ஆகல. லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா, பிரைஸ் டுவர்ட்ஸ் மந்த்லி மேக்ஸ் பெயின் வந்துருச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா, இந்த பிரைஸ் மூவ் ஆன அளவுக்கு வந்து மந்த்லி மேக்ஸ் பெயின் மூவ் ஆகல. ஒரு நாள் வந்து மந்த்லி மேக்ஸ் பெயின் லெவலுக்கே வந்து மறுபடியும் வந்துருச்சு. சோ ஷார்ட் டெர்ம் பார்ட்டிசிபென்ட்ஸ் காமிச்ச அளவுக்கு புல்லிஷ்னஸ் ஆர் அக்ரஷன் வந்து லாங்கர் டெர்ம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த பொசிஷனல் ட்ரேட்லாம் பண்றாங்களா, அவங்க வந்து அந்த லெவலுக்கு காமிக்கல. பிரைஸ் மறுபடியும் அந்த லெவலுக்கே வந்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃபால். அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன்ல போயிட்டு இருக்கு. மேக்ஸ் பெயின் பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபால்ல பாத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோடைய மந்த்லி மேக்ஸ் பெயின் விழல. மந்த்லி மேக்ஸ் பெயின் இன்னும் வந்து 52,000ல தான் இருக்கு. இந்த ஃபால்ல பாத்தீங்கன்னா, சின்ன ஃபால் தான் ஆக்சுவலி. நிஃப்டி கம்பேர் பண்ணா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சின்ன ஃபால் தான். அந்த சின்ன ஃபால்ல வந்து இந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸ்லாம் பேனிக் ஆகல. சோ மேபி பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகலாம், மேல வரலாம் அப்படிங்கிறது தான் இது நமக்கு சொல்லுது. சோ வீக்லி அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்றோம்? குளோபல் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கிறோம். எஃப்ஐடிஐ கேஷ் மார்க்கெட் டேட்டா இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கேஷ் மார்க்கெட்ல அதை பாக்குறோம். அதை தொடர்ந்து எஃப்ஐடிஐ இண்டிவிஜுவலா கேஷ் மார்க்கெட், இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ், ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ் இது மூணுத்துலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். இது மூலியமா அவங்களுடைய சென்டிமெண்ட் நமக்கு புரிய வருது. எஃப்ஐ வந்து ரொம்ப புல்லிஷா இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் புல்லிஷ்னஸ் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற சென்டிமெண்ட் நமக்கு புரியுது. டிஐஎஸ் வந்து காஷியஸா இருக்காங்க அப்படிங்கிற சென்டிமெண்ட் நமக்கு புரியுது. அதை தொடர்ந்து எஃப்ஐடிஐ, ரீட்டைல், ப்ராப் 4 பேரும் என்ன பண்றாங்க? ஏதாவது 2 பார்ட்டி ஒரு சைடு இருக்காங்களா? இல்ல வந்து ரீட்டைலுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாம் இருக்காங்களா? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரீட்டைல் வந்து இந்த சமயத்துல ஃபால்ல புல்லிஷா இருக்காங்க. மத்த எல்லாருமே பேரிஷா தான் மாறி இருக்காங்க. சோ இது வந்து ஒரு டேஞ்சர் சிக்னல். நம்ம வந்து எஃப்ஐ அண்ட் ப்ராப் எந்த சைடு இருக்காங்களோ அந்த சைடே நம்ம இருக்கிறதும் பெட்டர். ஷார்ட்டர் டெர்ம் எஸ்பெஷலி 1 ஆர் 2 டேஸ் நீங்க ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, அந்த டைம் ஃப்ரேம்ல தான் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, நீங்க எஃப்ஐ அண்ட் ப்ராப் எந்த சைடு இருக்காங்களோ அந்த சைடுல இருக்கணும். ரீட்டைலுக்கு ஆப்போசிட்டான சைடுல இருக்கணும்.
ஃபைனலா வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் அதோட வியூ எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னா, மேக்ஸ் பெயிண்ட் 2 டேப் பார்த்தாலே நீங்க அதுக்கான ஒரு வியூ ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க வந்து வாரம் நான் இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் யூடியூப் சேனல்லயும் நெறைய வாரம் போட்டுட்டே வருவேன். சேம் ஃப்ளோ தான். இதுதான் நம்ம எண்ட் ஆஃப் வீக் பார்த்து நம்ம வியூ பாயிண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். மொமெண்டம் எப்படி இருக்கு? சென்டிமென்ட் எப்படி இருக்கு? பார்ட்டிசிபென்ட் வைஸ் சென்டிமென்ட் எப்படி இருக்கு? அத வச்சு நம்ம ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். வணக்கம்.